சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். செந்தில் பாலாஜிக்கு இதுவரை 58 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் 15 மாதம் 12 நாட்கள் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தார். இந்த நிலையில் கீழமை நீதிமன்றங்களையும் உயர்நீதிமன்றங்களையும் செந்தில் பாலாஜி நாடியிருந்த நிலையில் அவரது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது வேலை வாங்கி தருவதாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். 15 மாதங்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 58 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு கடந்த 2023 ஜூன் 14ஆம் தேதி முதல் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அதற்கான உத்தரவினை வழங்கி இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு அதிமுக அரசில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு போக்குவரத்து துறையில் பணம் வாங்கி பணம் கொடுத்தவர்களுக்கு பணி வழங்கவில்லை, மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குறிப்பாக அமலாக்கத்துறை மூலமாக நடத்தப்பட்டிருந்த விசாரணையின் மூலமாக செந்தில் பாலாஜியினுடைய சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டு கடந்த 15 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த நிலையில் பசுமை வழிச்சாலையில் இருந்து அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடுமையான விசாரணைக்கு பிறகு உடனடியாக அவரை அழைத்து சென்றிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரியில் உயர்நீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையும் உயர்நீதிமன்றத்தில் 2 முறையும் விசாரணை நீதிமன்றங்களில் 3 முறையும் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுக்கள் அடுத்தடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 6-7 முறை அவருடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. ஏனென்றால் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்த குற்றச்சாட்டுகள் கடுமையானதாக இருந்தது. பல்வேறு ஆவணங்கள் செந்தில் பாலாஜியினுடைய இல்லத்திலிருந்து கைப்பற்றப்பட்டிருந்தன. அந்த பென்ட்ரைவ் உள்ளிட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் பல்வேறு அந்த ஆதாரங்களை சமர்ப்பிப்பதன் காரணமாக செந்தில் பாலாஜியால் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அமைச்சராக இருந்து சிறைக்கு சென்றிருந்த செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை சிறைக்குள் இருந்தவாறே ராஜினாமா செய்திருந்தார். மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய துறைகளுடைய அமைச்சராக இருந்து வந்திருந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் தொடர்ந்து சிறையில் இருந்து வந்தார். புழல் சிறையில் செந்தில் பாலாஜிக்கு இதுவரை 58 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்தது. பல முறை அவருடைய ஜாமீன் மனுக்கள் விசாரணை நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. செந்தில் பாலாஜி தரப்பில் பல்வேறு முக்கிய வழக்கறிஞர்கள், இந்திய அளவில் முக்கிய வழக்குகளில் ஆஜராகி வாதிடக்கூடிய வழக்கறிஞர்கள் கபில் சிபல் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆஜராகி செந்தில் பாலாஜிக்காக பல்வேறு முறை வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக மருத்துவ காரணங்களுக்காக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்து வந்தார்கள். கடந்த 2023 ஜூன் மாதம் 14ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வழக்காக இருந்தது. அதற்கு காரணம், பொதுவாக அமலாக்கத்துறை வழக்குகளில் ஜாமீன் கேட்பவர்கள் ஒரு சில காரணங்களை முன்வைத்து ஜாமீன் கேட்பார்கள். இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, இந்த வழக்கில் போதுமான குற்றச்சாட்டுகள் இல்லை என்று சொல்லிதான் ஜாமீன் கேட்பார்கள். ஆனால் முதல் முறையாக செந்தில் பாலாஜி வழக்கில் தான் அவருக்காக ஆஜராகி இருந்த திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் அமலாக்கத்துறைக்கு கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றதா என்பதை எல்லாம் கேள்வியாக எழுப்பி பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அமலாக்கத்துறையால் கஸ்டடி எடுக்க முடியுமா என்கின்ற வாதத்தை எல்லாம் முதன்முறையாக இந்தியாவிலேயே அமலாக்கத்துறை வழக்கிற்கு எதிராக கஸ்டடி எடுக்கக்கூடிய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கின்றதா என்று குறிப்பிட்டு செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர்கள் தான் அந்த வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். எனவே செந்தில் பாலாஜியின் வழக்கு மிக முக்கியமான ஒரு வழக்காக அமலாக்கத்துறை பல்வேறு மாநிலங்களில் பல அரசியல் தலைவர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை இந்தியா முழுவதும் வழக்குகளை நடத்தி வருவதாக சொல்லியிருந்தார்கள். எனவே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில்
அவருக்கு ஜாமீன் கிடைத்தால் அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வழக்குகளில் எதிரொலிக்கும் என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தொடர்பான இந்த வழக்கு விசாரணையை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அந்த தொழிலதிபர்கள் பலர் மீதும் தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. எனவே செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. அமலாக்கத்துறை வழக்கில் 15 மாதங்கள் 12 நாட்கள் என்ற அடிப்படையில் இந்த சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது சிறையில் இருந்து வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது.